ஹாய். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல காஸ்ட் லீடர்ஷிப் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அத எப்படி அச்சீவ் பண்றது, ஒரு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் லீடர்ஷிப் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 வி ஷுட் ப்ராம்ப்ட் ஒரு ஃபோர்காஸ்டிங் இருக்கணும். அதாவது ஃபோர்காஸ்டிங் ஆஃப் டிமாண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். நம்மளோட ஃபியூச்சர்ல நம்மளோட ப்ராடக்ட்டோட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு முன்னக்கூட்டியே ஃபோர்காஸ்ட் பண்ணா, நம்மளோட சப்ளை டெசிஷன்ஸ் வந்து பெட்டரா எடுக்க முடியும். அது மூலமா சில காஸ்ட் அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கும். செகண்ட்லி, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்சஸ் டு அச்சீவ் காஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ நம்மளோட ரிசோர்சஸ் இன்டர்னலாக நம்ம ப்ரொடக்ஷனில் எல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் அகெயின் வி கேன் அச்சீவ் காஸ்ட் லீடர்ஷிப். அண்ட் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா நம்ம நிறைய மேனுஃபேக்சர் பண்ணும்போது, ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ப்ராடக்ட்ஸை வால்யூமாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஸோ அதோட ஓவர் ஹெட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது மூலமாக வில் கெட் சம் காஸ்ட் அட்வான்டேஜ். அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன் டு yield lower cost per unit. எக்ஸாம்பிள் இஸ் மெக்டொனல்ட்ஸ். ஸோ மெக்டொனல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெனு தான் இருக்கும் அண்ட் லிமிட்டட் மெனு தான் இருக்கும். ஸோ அவங்களோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து யூஸ்வலாக மெக்டொனல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்டரா அதை வந்து டிசைன் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்கர் எடுத்தா, ஸோ ஈச் ஒன் வில் பி டூயிங் ஈச் ஒர்க். இப்போ ஒருத்தவங்க பர்கரை வந்து அரேஞ்ச் பண்றது ஒரு ஆள் இருக்கும் அண்ட் அதை வந்து பேக் பண்றது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்டா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர் அவங்களோட இதுல இருக்கும், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருக்கும். ஆல்சோ அவங்களோட மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் மெனுவாக இருக்கும். அதனால தான் அவங்களோட காஸ்ட் லீடர்ஷிப் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. அதே மாதிரி தே ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் காஸ்ட் சேவிங் டெக்னாலஜிஸ். ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எப்படி காஸ்ட், இப்போ சில இதில் வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம். இப்போ ரொபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த டெக்னாலஜி கொடுக்குற அட்வான்டேஜ்னால காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் டு டிஃபரன்சியேஷன் டில் இட் பிகம்ஸ் எசென்ஷியல். ஸோ டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி இமீடியட்டாக போகாமல் வென் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜியோட நீட் எப்போ அரைஸ் ஆகுதோ அப்போ மட்டும் டிஃபரன்சியேஷன் போகும்போது வில் கெட் சம் காஸ்ட் அட்வான்டேஜ். பிகாஸ் டிஃபரன்சியேஷன் போனால் வி ஹாவ் டு இன்வெஸ்ட் அ லாட் இன் ஆர்என்டி. ஸோ அப்பயே வந்து காஸ்ட் வில் இன்க்ரீஸ் அண்ட் அதை கண்டிப்பாக வி ஹாவ் டு பாஸ் இட் ஆன் ஓவர் டு த கஸ்டமர்ஸ். ஸோ அதனால டிஃபரன்சியேஷன் வேணுங்கிற பட்சத்தில் மட்டும் போயிட்டு, or else we need not go for differentiation if you are following cost leadership strategy. அடுத்த அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, காம்படிட்டர்ஸ். இப்போ காம்படிட்டர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ப்ரைஸ் வார்க்கு வர மாட்டாங்க. பிகாஸ் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு, ப்ரைஸ் வார்ஸ் ரொம்ப இருந்ததுன்னா இது ஓவரால் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டே கம்மியாயிரும். ஸோ அதனால காம்படிட்டர்ஸ் தே டோன்ட் கம் இன் டு ப்ரைஸ் வார். பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் பையர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் வுட் நாட் பி ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த காஸ்ட் leader firm and will continue to buy its product. So buyers வந்து they continue using your product because of the lower cost. அது மாதிரி suppliers பொறுத்த வரைக்கும் cost leaders are able to absorb greater price increases from suppliers before they need to raise prices for customers. So suppliers in case price increase பண்ணாங்க, product raw material cost கூடுதுன்னா, in that case cost leadership they can raise price for customers கிட்ட price raise பண்ணிட்டு they can absorb that increase in raw material cost from consumers. அது பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரன்ஸ், லோ காஸ்ட் லீடர்ஸ் கிரியேட் பேரியர்ஸ் டு மார்க்கெட் என்ட்ரி. அஃப்கோர்ஸ் நம்ம லோ காஸ்ட்ல இருந்தால் other competitors might not come into follow low cost that இம்மீடியட்டாக உள்ளே வர மாட்டாங்க. ஸோ அதனால வி கிரியேட் அ பேரியர் டு என்ட்ரி. அப்புறம் சப்ஸ்டிடியூட்ஸ், லோ காஸ்ட் லீடர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு லோவர் the cost to induce existing customers to stay with their products, invest in developing substitutes, or even purchase patents. So low cost leaders வந்து they are more likely to lower the cost. அப்போ வந்து இந்த எக்ஸிஸ்டிங் இதில் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா we have to lower the cost and we have to invest in developing substitutes and even purchase patents. So patents, because substitutes வந்துடக்கூடாது. ஸோ அதனால we have to have purchase patents. Okay.
And அடுத்து disadvantages of cost leadership strategy. Cost advantage may not last long as competitors may imitate cost reduction. ஸோ இந்த அட்வான்டேஜில் என்ன பார்த்தோம்னா அவ்வளோ ஈஸியாக உள்ளே வரமாட்டாங்க ஃபார் த ப்ரைஸ் வார் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும், தட் இட் செல்ஃப் இஸ் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ். சம்டைம்ஸ் இஃப் someone else imitates a cost reduction technique, then that's a disadvantage. And cost leadership can succeed only if the firm can achieve a higher sales volume. ஸோ காஸ்ட் லீடர்ஷிப் எப்போ ஃபாலோ பண்ண முடியும்னா நிறைய சேல்ஸ் வால்யூம் பண்ணாதான் தான் இது வந்து ஆஸ் அ கம்பெனி அது வந்து அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் காஸ்ட் லீடர்ஸ் டென் டு கீப் தியர் காஸ்ட் லோ பை மினிமைசிங் காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங், மார்க்கெட் ரிசர்ச், ஆர்என்டி, இது எல்லாமே வந்து கம்மி பண்ணி தான் இருப்பாங்க. காஸ்ட் லீடர்ஸ் கிட்ட வந்து அட்வர்டைசிங் காஸ்ட், மார்க்கெட் ரிசர்ச்சோட காஸ்ட், ஆர்என்டி காஸ்ட் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஏரியாஸ் a great threat to cost leaders. இப்போ நம்ம சின்ஸ் பிகாஸ் ஆர்என்டி அண்ட் மார்க்கெட் ரிசர்ச்சில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ரேப்பிடாக இருந்தது நம்ம இண்டஸ்ட்ரியில்னா அந்த கேஸில் இட் இஸ் a threat to the cost leaders. Next strategy is differentiation strategy. So differentiation, when we look into differentiation, just ஐஃபோனை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. It would be easy for us to further look into the points. இப்போ டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னா, you have to create your product or service that is going to be something very unique. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ யூனிக்காக பர்சீவ் பண்ணாங்கன்னா தென் தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன். லைக் ஹவ் ஐஃபோன், ஆப்பிள் இஸ் ஏபிள் டு கிவ் ஐஃபோன். இப்போ ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த iOS இஸ் வெரி யூனிக் அண்ட் companies they're not able to imitate iOS exactly. ஸோ அதுதான் வந்து differentiation. The uniqueness can be associated with product design, brand image, features, technology, dealer network or customer service. See, the uniqueness தான் key. இப்போ டிஃப்ரென்சியேஷன்னாலே யூனிக்னஸ், தட் இஸ் த கீவேர்ட். இப்போ அந்த யூனிக்னஸ் நம்ம எதுலலாம் கொண்டு வரலாம்னா, ப்ராடக்ட் டிசைனில் கொண்டு வரலாம், பிராண்ட் இமேஜில், அதோட ஃபீச்சர்ஸில், டெக்னாலஜியில், ஆர் த வே வி ஹாவ் ஆர் நெட்ஒர்க், நம்மளோட டீலர்ஷிப் நெட்ஒர்க் எப்படி இருக்குது, ஆர் நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப யூனிக்காக ஆஃபர் பண்ணுறோன்னா அது எப்படி இருக்குது, இதில் வந்து எதுனாலும் இருக்கலாம். And because of differentiation, the business can charge a premium for its products. Of course, நம்ம differentiation கொடுக்கும்போது iPhone is able to charge premium for its products since because it's able to offer superior performance features and unique features. And இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது Domino's Pizzas கொடுத்துருக்காங்க. So Domino's Pizza has been offering home delivery within 30 minutes or the order is free. So that is a unique selling point, okay, and it differentiates from the other competitors. So differentiation does not guarantee competitive advantage, especially if standard products sufficiently meet customer needs or if rapid imitation by competitors is possible. இப்போ டிஃப்ரென்சியேஷனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ டிஃப்ரென்சியேஷன் வந்து சம்டைம்ஸ் இட் ஓன்ட் கேரண்டி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்காது. எந்த மாதிரி சமயங்கள்னா, சே சப்போஸிங் நம்மளோட டிஃபரன்சியேஷன் வந்து கஸ்டமர் நீடே பூர்த்தி பண்ணலை அப்படிங்கும்போது there is no point in offering something very unique. So if customers only if they நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம் டிஃபரன்சியேஷனை they should perceive that value, they should perceive that it is unique and அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா தென் there is no point. ஆர் அதே மாதிரி காம்படிட்டர்ஸால் ஈஸியாக இமிட்டேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனாலும் அப்படி முடிஞ்சாலும் இட் டசன்ட் கேரண்டி எனி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டிஃப்ரென்சியேஷன்னா எதுலனாலும் இருக்கலாம். ஆஸ் ஐ டோல், ப்ராடக்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியில், கம்பேட்டபிலிட்டியில், கம்மி காஸ்ட்டில் கொடுக்க முடியுது. சி கம்மி காஸ்ட்டுகள் ஜென்ரலி டிஃப்ரென்சியேஷன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹையர் ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங், இப்போ யூ ஆர் ஏபிள் டு ஆஃபர் சம்திங் வெரி குட் பட் அட் அ லோவர் ப்ரைஸ், அப்படியும் தெர் ஆர் சான்சஸ். In that way, pricing can also be a differentiation. And improved service மூலமா less maintenance, greater convenience or in terms of features. So எதுல வேணாலும் they can give differentiation. And differentiation strategy should be pursued only after a careful study of buyers' needs and preferences to determine the feasibility of incorporating one or more differentiation features. So again, differentiation strategy எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா ஒன்லி வென் நம்மளோட பையர்ஸோட நீட்ஸ் என்ன, ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா தொரோவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குட்.
And a successful differentiation strategy allows a firm to charge a higher price for its product and to gain customer loyalty because consumers may become strongly attached to the differentiated features. இப்போ வந்து say supposing someone is started using from the beginning iPhone தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா they can't use Android phones. They can't be comfortable with the Android phones. So அதனால sometime அப்பனால what will happen, என்ன புது மாடல் வந்தாலும் என்ன புது காஸ்ட் இன்க்ரீஸ் இருந்தாலும் those people who are loyal to iPhone they will be purchasing only iPhone. So அதனால what happens is because of it the companies can charge a higher price for its product. All right. And special features that differentiate one's product can include of course what are இன்னும் வேற என்னென்னலாம் differentiation பண்ணலாம் அப்படின்னா superior service மூலயமா and spare parts availability கொடுக்கறது மூலமா engineering design மூலமா product performance, அதோட லைஃப், அதோட நல்ல மைலேஜ் கொடுக்கறது, the ease of யூஸ்னா கம்ஃபர்டபுளா ஒரு விஷயம் நம்மளால யூஸ் பண்ண முடியுது, ஈஸியா சிம்பிளா ஒரு விஷயத்தை ஆக்குறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸா இருக்கிறதோட something is very easy, then that is also a differentiation. And a risk associated with the pursuing differentiation strategy is that the unique product may not be valued high enough by customers to justify the higher price. See, இது எங்க ரிஸ்க் வரும் differentiation strategy-னா customers they should feel that the product is something unique and அது gives them lot of valueங்கிறது they should perceive. அது அவங்க perceive பண்ணல, அவங்களுக்கு அது அவ்வளவு யூஸ் இல்லை அப்படின்னா in that case differentiation strategy will not work. அதே மாதிரி another risk என்னன்னா is that competitors might develop ways to copy the differentiating features quickly. So iPhone வந்தக்கு அப்புறம் you already know Samsung they were trying to and replicate it. அவங்க செய்யறத வந்து they were able to imitate it in their software. So அதனால தான் வந்து நிறைய we had wars between iPhone and Android குள்ள they had lots of cases were going on. So அதனால whenever some company is trying to offer something differentiated, the rivals will tend to copy it. அடுத்தது for example Amazon Prime offers deliver within 2 hours offer பண்றாங்க and this is quite difficult to imitate by its rivals. So எப்பவுமே when you are offering something then it must be difficult for the rivals to copy. And அடுத்தது பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் எப்படி எப்படிலாம் நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஆஃபர் பண்ணலாம்னா ப்ராடக்டில் டிஃப்ரென்சியேஷன் ஆஃபர் பண்ணலாம், ப்ரைஸிங்கில் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஸ் அ ஹோல் ஆஃபர் பண்ணலாம். இப்போ ஒன்று ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அதோட டிசைன், அதோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம். அப்போ அந்த ப்ராடக்டில் இப்போ ஐஃபோன் வந்து த டிசைன் இஸ் வெரி யூனிக், அந்த the outer feature the outer design as well as the internal features இது எல்லாமே வந்து it's very unique. அப்ப அது பண்றதுக்கு it has costed them so much R&D. ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர் R&D இருந்தா தான் they can come up with some innovative products and the payoff however can be great as customers flock to be among the first to have the new product. ஸோ அதோட payoff என்ன, நம்ம அவ்வளோ R&Dல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அவ்வளோ யூனிக்கா ப்ராடக்ட் கொண்டு வரதோட payoff என்ன, நம்மளோட கஸ்டமர்ஸ் will wait for a product to purchase it. That is the payoff. Example iPhone கொடுத்திருக்காங்க. And pricing, so it fluctuates based on its supply and demand and may also be influenced by the customer's ideal value for a product. So pricing பொறுத்த வரைக்கும் companies that differentiate based on product price can either determine to offer the lowest price or can attempt to establish superiority through high prices. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் இருக்கலாம். நம்ம மேலே பார்த்த மாதிரி இப்போ டிஃப்ரென்சியேஷன் வந்து ப்ரைஸிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னா லோ காஸ்ட்டும் கொடுக்கலாம். இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷனால நான் நிறையா சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஸோ ஹையர் ப்ரைஸ் போகலாம். Anyway it is possible. So for example Apple iPhone they dominate the smartphone segment by charging higher price for its products. Next, organization as a whole organization நான் யூனிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இருக்கிறது இன் டர்ம்ஸ் இப்போ ஆப்பிள் ஐஃபோன் அப்படிங்கிறதுனால இந்த பிராண்ட் அதோட பிராண்ட் வேல்யூ இருக்கு. இப்போ ஸ்டார்பக்ஸ் அப்படின்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிராண்ட் வேல்யூ. ஸோ அதனால தட் இஸ்
that is organizational differentiation. So maximizing the power of a brand or using the specific advantages that an organization possesses can be instrumental to a company's success. இப்போ லூயி விட்டான் ஹேண்ட்பேக் அப்படின்னா that is a brand. Gucci products அப்படின்னா அது ஒரு brand. So all these they have organizational differentiation. So they can achieve this in terms of anything because of their name, because of their location advantage, or because of the customer loyalty. எப்படி வேணாலும் they can achieve. And again here example வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. And how to achieve differentiation strategy அப்படின்னா first offer utility to the customers and match products with the taste and preference. So as already told, it's very important that customers என்ன வேணும், அவங்களோட டேஸ்ட் என்ன அதை தெரிஞ்சு நம்ம கொடுக்கணும். And elevate or improve performance, product ஓட performance improve பண்ணணும். And offer the high quality product for buyer satisfaction. ஸோ அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருக்கணும். அண்ட் ரேப்பிட் இன்னோவேஷன் இருக்கணும் பிகாஸ் த என்வாயர்மெண்ட் இஸ் வெரி டைனமிக். இப்போ ஆப்பிள் ஐஃபோனே எடுத்தால் நீங்கள் ஜென்ரலாக பாருங்களேன், அந்த செப்டம்பர் மந்த் எவ்ரி இயர் செப்டம்பர் மந்த் இல் கம் அப் வித் சம் நியூ வெர்ஷன் ஆஃப் ஐஃபோன். அப்போ என்ன அர்த்தம், அந்த ஒரு வெர்ஷன் வந்து இட் வில் பி தேர் ஒன்லி ஃபார் த ஒன், அந்த ஒரு வருஷம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இயர் தேர் கம் அப் வித் நியூ வெர்ஷன் வித் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ். அப்போ why they are doing it? Because the market is very dynamic, it keeps on changing, so they should also be very rapid in terms of product innovation. And they have to take steps for enhancing brand image and brand value, of course. So brand image develop பண்றதுக்கு, brand value enhance பண்றதுக்கு companies they have to take some steps. And fixing product prices based on the unique features of the product and buying capacity of the customer. So price fix பண்றது எதை பேஸ் பண்ணி, நம்மளோட ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி, அண்ட் நம்ம கஸ்டமர்ஸால எப்படி வாங்க முடியும் அதை பொறுத்து we have to ப்ரைஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் ஐஃபோன்லேயே பார்த்தா, இப்போ ஐஃபோன் சே 14 இருக்கும், ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் இருக்கும். ஸோ 14க்கும் 14 ப்ரோ மேக்ஸ்க்கும் தேர் வில் பி டிஃப்ரென்ஸ். லைக் அதோட ஸ்க்ரீன் சைஸ்லேருந்து, அதோட கேமரா லென்ஸ் சைஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ 14ஓட ப்ரைஸிங் ஒரு மாதிரி இருக்கும், 14 ப்ரோ மேக்ஸ் ப்ரைஸிங் இட் வில் மச் மோர் ஹையர். ஸோ அகேன் பேஸ்ட் ஆன் த ஃபீச்சர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸோட பையிங் பவர் பொறுத்து we have to fix the pricing. And advantages of differentiation strategy, என்னென்ன advantages disadvantages பார்க்கலாம். So first of all, காம்படிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் லாயல்ட்டி ஆக்ட்ஸ் அஸ் அ சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் காம்படிட்டர்ஸ். ஸோ நம்மளோட லாயல்ட்டி வந்து இப்போ ஐஃபோன் ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சாம்சங் போகவே மாட்டாங்க, ஒரு எனி அதர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் போக மாட்டாங்க. அப்போ வந்து ஐஃபோன் என்ன ப்ரைஸ் வச்சாலும் they'll be willing to pay for it. அடுத்தது buyers, they do not negotiate for price as they get special features and they have fewer options in the market. Of course நீங்க ஐஃபோன் யூஸ் பண்றவங்களே எடுத்துக்கோங்களேன், நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் ஆஃப் ப்ரைஸ் தே ஃபிக்ஸ் தே பை இட் பிகாஸ் அவங்களுக்கு அது நீட் இருக்கு, அதில் அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. அண்ட் சப்ளையர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் டிஃப்ரெண்ட் ப்ரீமியம் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி பையர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுனால நம்மளால சப்ளையரோட காஸ்ட் கூடனா கூட நம்மளால ஈஸியாக அதை பே பண்ண முடியும். தேர் வுடன்ட் பி எனி ப்ராப்ளம். அண்ட் என்ட்ரன்ஸ், ஸோ இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆர் அன் எக்ஸ்பென்சிவ் ஆஃபர். இப்போ நம்ம ஒரு யூனிக்காக ஒன்று வச்சிருக்கோம்னா அது ஈஸியாக யாராலும் இமிட்டேட் பண்ண முடியாது. ஸோ நியூ என்ட்ரன்ஸ் வந்து உள்ள வரதுக்கு டஃப்பாக இருக்கும். And substitute products can't replace differentiated products which have high brand value and enjoy customer loyalty. இப்போ சில ப்ராடக்ட்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட் இருக்கும், பட் சில இப்போ ஐஃபோனுக்கு சப்ஸ்டிடியூட் இருக்கா, கிடையாது. ஸோ பிகாஸ் அந்த அளவுக்கு கஸ்டமர் லாயல்ட்டி இருக்கு, அந்த அளவுக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கு, அந்த அளவுக்கு டிஃப்ரென்சியேஷனும் இருக்கு. ஸோ அதனால தே கான்ட் பி சப்ஸ்டிடியூட்ஸ் ஓகே ஃபார் சர்டன் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த லாங் டேர்ம் யூனிக்னஸ் இஸ் டிஃபிகல்ட் டு சஸ்டெயின். ரொம்ப நாள் ஆச்சுன்னா தட் பிகம் சடன் திங்ஸ் பிகம் அப்சலீட். அதனால தான் ஐஃபோன் எவ்ரி இயர் தே கம் அப் வித் நியூ மாடல்ஸ் நியூ வெர்ஷன். ஓகேவா? ஸோ அதனால லாங் டேர்முக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ புதுசாக அவங்க ஏதாவது கொண்டு வந்துட்டே இருக்கணும். அண்ட் சார்ஜிங் டூ ஹை அ ப்ரைஸ் ஃபார் டிஃபரன்சியேஷன் ஃபீச்சர்ஸ் மே காஸ் த கஸ்டமர் டு ஸ்விட்ச் டு அனதர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ரொம்ப சார்ஜ் வச்சோம் சம்டைம்ஸ். இப்போ ரொம்ப இப்போ 14 இருக்கு, 15 அடுத்து 16 வரப்போது, ரொம்ப ப்ரைஸ் டிஃபரன்ஸில் சம்டைம்ஸ் சம் பீப்புள் மைட் சேஞ்ச். ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க, பட் சம்டைம்ஸ் ட்ராப் ஆகும் சேல்ஸ் வந்து, அதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்து டிஃபரன்சியேஷன் ஃபெயில்ஸ் டு ஒர்க் இஃப் இட்ஸ் பேசிஸ் இஸ் சம்திங் தட் இஸ் நாட் வேல்யூட் பை த கஸ்டமர்ஸ். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து
நம்ம குடுக்குற டிஃபரன்சியேஷன வேல்யூவே பண்ணல. இது எதுக்கு இந்த ஃபீச்சர்? இது தேவையே இல்லையே அப்படின்னு வேல்யூ பண்ணலைன்னா, இன் தட் கேஸ் the differentiation strategy is going to fail. It will not work. Okay. And focus strategy will look in next video. Thank you.